Hello all, I'm Sanu and welcome to my channel. So today நான் வீட்டிலேயே எப்படி என்னோட ஐப்ரோ ஷேப் பண்ணுவேன் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் கம் நவ் லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு மஸ்காரா வேண்ட், உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் ஆர் ஆலிவேரா ஜெல் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் ட்வீசர்ஸ் கண்டிப்பாக வேணும். ட்வீசர்ஸ் இனி போய் நான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்வீசர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒரு சிசர் அண்ட் ஒரு ஐப்ரோ பென்சில் ஆர் காஜல் பென்சில், அவ்வளோதான். அண்ட் ஃபேஸ் ரேசர் ஆப்ஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஐப்ரோஸில் நல்லா ஒரு திக் மாய்ஸ்சரைசர் ஆர் ஆலிவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க. அது உங்களோட பெயினை ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். ஆல்சோ அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு தின் ஐப்ரோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அதிகமாக நீங்கள் எடுத்துட மாட்டீங்க. ரொம்ப தின் ஐப்ரோஸ் இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்துகிற சான்சஸ் இருக்காது. உங்களுக்கு பர்ஃபெக்டான ஐப்ரோஸ் ரெண்டு ஐப்ரோவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இஃப் யூ கம்ஃபர்டபுள் நீங்கள் அந்த ஐப்ரோ பென்சில் ஃபில் பண்ணுற ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ நான் உங்களோட ஒரு ஸ்பூலி வச்சு உங்களோட ஐப்ரோஸ் அப்வர்ட்ஸ் ப்ரஷ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்பேஸ் கிடைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு. எங்கெங்கே எக்ஸ்ட்ரா ஹேர் ஸ்டாண்ட்ஸ் இருக்குங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ட்வீசர்ஸ் ரூட்டில் வச்சு ஃபாஸ்ட்டாக ப்ளக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எல்லா ஹேர் ஸ்டாண்ட்ஸையும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ளக் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இது ரொம்ப பெயின்ஃபுல்லாலாம் இருக்காது. லைக் கம்பேரிங் த்ரெட்டிங் வேக்சிங் இது கண்டிப்பாக அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்காது. பிகினராக இருக்கப்போ கொஞ்சம் நமக்கு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா சுத்தமாக வலிக்காது உங்களுக்கு. ஸோ நானுமே ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வரைக்குமே நான் த்ரெட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஐப்ரோஸே நான் பார்லரில் பண்ணுறப்போ எனக்கு கிடைச்சதே கிடையாது. எனக்கு த்ரெட்டில் பண்ண நானே யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். பட் கம்பேரிங் நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ட்வீசர்ஸில் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்கிட்ட ட்வீசர்ஸ் இல்லை. எப்போ நைக்கா லாக்டவுன் டைமில் நைக்கா டெலிவரி எப்போ ஓப்பன் பண்ண செகண்ட் நான் ட்வீசர்ஸ் ஆர்டர் பண்ணி லைக் அதை வாங்கி நான் ட்ரை பண்ண அப்புறம் என்னடா நம்ம இவ்வளோ இயர்ஸ் நம்ம என்னடா பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ட்வீசர்ஸ் வாங்கின அப்புறம் லைக் நானே என்னோடய ஐப்ரோஸ் ரொம்ப அழகாக நீட்டாக நமக்கு தேவையான அளவு மட்டுமே நம்ம பர்ஃபெக்டாக ஐப்ரோ ஷேப் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஐப்ரோஸ் ரீஷேப் பண்ணுறதுக்கு நினைக்கிறீங்க 2 months நீங்கள் நல்லா க்ரோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஷேப் நீங்களே டிஃபைன் பண்ணி ஒரு ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஐப்ரோஸ் ரீஷேப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இங்கே நான் எக்ஸ்ட்ரா இருக்க ஹேர் எல்லாமே எடுத்துட்டேன். அண்ட் சின்ன சின்ன ஹேர் ஸ்மால் ஹேர்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸராக இருக்குன்னா நீங்கள் அதெல்லாம் தாராளமாக விட்டுறலாம். ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஸ்மால் ஹேர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா விட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவும் பார்க்க அழகாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஓவர்போர்ட் போயிடாதீங்க. அண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் ஃபஸ்ட் டைமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு நினச்சி சொதப்பிடாதீங்க. எதோ ட்வீசர்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணலாம். ஆர் நீங்கள் ஃபேஸ் ரேசர்ஸ் இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. நீங்கள் மேலே இருக்க ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதான் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை ப்ரஷ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக அதையும் கட் பண்ணி ஷேப் பண்ணிடுங்க. ஐப்ரோஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு திக் மாய்ஸ்சரைசர் ஆர் ஆலிவேரா ஜெல் ஆர் ஐஸ் க்யூப் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் இருக்காது. அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பர்னிங் சென்சேஷன் இருந்துச்சுன்னா அது கம்மியாயிரும். அண்ட் ஸ்வெல்லாக இருந்துச்சுனாலும் கம்மியாயிரும். திங்க் ஐ ஹவ் கவர் எவ்ரி திங். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். இட் வில் மோட்டிவேட் மீ டு போஸ்ட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். அண்ட் நான் ஹவுட்டுங்கிற கான்செப்டில் நிறைய பிகினர் ஃப்ரெண்ட்லி கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி கான்டென்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். I will see you in the next video. Bye.